பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள்ல கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனம். யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமென். ஆமென். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அனனியா அப்படிங்கிற ஒரு சீஷன். அவருக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போய் பவுல்னு ஒருத்தர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடணும் அப்படிங்கிறத அவன் தெரிந்து கொள்ளும்படியா நீ அவனை போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனனியா நீ போய் பவுல போய் ஜெபம் பண்ணு, அவனை போய் அவன் கண் தெரியாம இருக்கிறான், ஜெபம் பண்ணி அவன் கண்ணை தர அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா அனனியா பயப்படுறாரு போகிறதுக்கு. இவர் இஸ்ரேல்ல இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுற அத்தனை பேர்த்தையும் சிறைபிடித்து வர்றதுக்காக வராரு. அப்படிப்பட்டவர் போய் நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு பயப்படுறாரு. அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் இது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில என்னென்னலாம் அவர் செய்ய போறாரு, எப்படியெல்லாம் பாடுபட போறாரு, யார் நாமத்து நிமித்தம், என்னுடைய நாமத்து நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு. அப்படி பாடுபட வேண்டிய விஷயத்த கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அவர் எப்படிப்பட்ட ஊழியமா செய்ய போறாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்றாரு. நீங்க இதே வார்த்தையை NIV பைபிள்ல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, திஸ் மேன் இஸ் மை சூசன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ப்ரொக்ளைம் மை நேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், அதாவது ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு கருவி. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு மொபைல் போன் எடுத்துக்கலாம். அந்த கருவியை நம்ம பயன்படுத்துறோம். அந்த பயன்படுத்துற அந்த கருவி, நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றேன், ஒரு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி அவருக்கு கால் பண்றோம். அவருக்கு கால் போகாம வேற ஒருத்தருக்கு கால் போச்சுன்னா, சரி அந்த கருவியில் ஏதோ ஃபால்ட் இருக்கு, நம்ம வேலை செய்வோம், சரி செய்ய முயற்சி பண்ணுவோம். சரி செஞ்சதுக்கு அப்புறமும் அதே தவறு நடக்குது அப்படின்னா என்ன செய்வோம், அந்த கருவியை உபயோகப்படுத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருவோம். இப்போ சாதாரண ஒரு மொபைல் ஃபோனு, அந்த கருவி சரியானபடி பயன் ஆகலை அப்படின்னா நம்ம எப்படி ஒதுக்கி தள்ளுறோமோ, அதே போல இந்த இடத்துல சொல்றாரு, ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய கனமுள்ள அந்த ஊழியங்களை செய்யும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறாங்க நாம ஒவ்வொருவரும். இந்த இடத்துல பவுலை பத்தி சொல்றாரு, இவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறத அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு மாத்திரம் அல்ல, இன்றைய நாள் முதற்கொண்டு நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் அவர் இந்த காரியங்கள்லாம் அவர் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கிற வசனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவுல் எவ்வளவாய் கர்த்தருக்காக பாடுபட்டிருக்கிறார் அப்படிங்கறது குறித்து நம்ம பார்ப்போம். நீங்க 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அந்த அனனியா பத்தி சொல்லும் போது அவர் ஒரு சீஷன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான். ஏன்னா பவுல் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியும் நமக்கு. அவரை அபிஷேகம் பண்ணி அவர் அந்த ஊழியத்துக்கு எடுத்து அனுப்ப போறாரு. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு சாதாரண ஒரு சீஷனை தான் எடுத்து பயன்படுத்துறாரு. எதுக்காக அதை செய்யறாரு? ஏன்னா எவ்வளவு தீர்க்கதரிசி இருக்காங்க அந்த நேரத்துல. ஆனா அவ்வளவு ஊழியங்கள் செய்யறவங்க இல்லாம சாதாரண ஒரு சீஷனை எடுத்து பயன்படுத்துறாங்க. இன்றைய நாள் கூட நாம் ஒவ்வொருவரும் சீசிகள் தான். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் முழுமையாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை எடுத்து கருவியாய் பயன்படுத்துங்கப்பா. நான் எந்தெந்த விஷயத்துல நான் கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு கருவியா, ஒரு பாத்திரமா என்னை எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருக்கு ஒரு பயனுள்ள ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கார். வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் அறியாமல் நம்ம அவருடைய கருவியை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியாது. முதலாவது கர்த்தருடைய சத்தம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்.
முதலா மனுக்குலத்தோட தேவன் பேசின வார்த்தை வசனம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். இந்த வார்த்தை முதலாய் கர்த்தர் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கிட்டு, அதுக்கடுத்து மனுஷனையும் உண்டாக்கி அவருக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து நாசியில ஜீவ ஆத்மாவாக்கி தேவன் முதலாய் மனுக்குலத்தில், அதாவது ஆதாமை பார்த்து பேசின முதல் வார்த்தை அது ஒரு கட்டளையா இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது கட்டளை. அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 2 கட்டளையும் கொடுத்துட்டாரு, இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நமக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் அவ அந்த வார்த்தைக்கு ஏவாளுடைய வார்த்தையும் கேட்டு அவரும் தேர்ந்து கீழ்ப்படியாமை தெரிந்து கொள்றாங்க. தேவனுடைய பார்வையில எல்லா இடத்துலையுமே கீழ்ப்படியாமை 2மே நம்ம கையில கொடுத்துருவாங்க. ஒரு ஃப்ரீ வில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துறாரு. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம எதை சூஸ் பண்றோம், அது ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் கீழ்ப்படிதலை சூஸ் பண்றோமா இல்ல கீழ்ப்படியாமை சூஸ் பண்றோமா? இந்த இடத்துல ஆதாம் கீழ்ப்படியாமை சூஸ் பண்ணதுனால விழுந்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். சாத்தான் பேசின வார்த்தையும் மனுக்குலத்தோட முதல்ல பேசின வார்த்தையை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். ஆமென். இதே வார்த்தையை தான் தேவன் சொன்னாரு, புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு. ஆனா அதே வார்த்தையை கொஞ்சம் திரித்து உண்மையை போலவே அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது போலவே ஒரு வஞ்சித்து ஏவாள் இடத்துல சாத்தான் பேசுற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்துல இருந்து வர்றது, சாத்தானுடைய சத்தமா இல்ல தேவனாகிய கர்த்தர் இடத்துல இருந்து வருகிற சத்தமா அப்படிங்கிறத நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையா இருந்தா மாத்திரமே நாம் அவர் பிரயோஜனமாய் பயன்படுத்துற ஒரு பாத்திரமாய் நம்ம எடுத்து வழி நடத்த முடியும். இந்த நேரத்துல நமக்கு இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஏவாள் அந்த புசிக்க வேண்டாம் சொன்ன கனியை எடுத்து புசிக்கிறாங்க. அதுக்கடுத்து அதை தன்னுடைய ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. அதை அவரும் வாங்கி புசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் நடக்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க, தன் ஆடை இல்லாம இருக்கிறாங்கன்னு இருந்து மரத்துக்கு பின்னாடி அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல தேவன் கூப்பிடுறாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:9 வசனத்தை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி, தேவன் நம்ம கேட்கிறாரு, ஆதாமே நீ கூப்பிட்டு எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏதேன் தோட்டத்துலதான் அவர் உண்டாக்கியிருக்காரு, அங்கதான் பண்படுத்த கொடுக்குறாரு, எல்லாமே செய்யறாரு. அப்ப அவரு வந்த உடனே எங்க இருக்கிறாரு, எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு தேவனுக்கு தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியும். ஆனா அவர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? அவர் கேட்கிற கேள்வியோட அர்த்தம் ஆழம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆதாமை கேட்கல, நான் உன்னை எந்த நிலையில விட்டுட்டு போனேன், நான் உன்னை என்ன சொல்லி நான் அந்த இடத்துல விடுறேன், புசிக்க வேண்டான்னு சொன்ன இடத்துல ஒரு கீழ்ப்படிதலுக்கு நேரா நீ நிற்ப அப்படின்னு நம்பி உன்னை விட்டுட்டு போனேன். ஆனா நீ எங்க இருக்கிற? கீழ்ப்படியாமை தெரிந்து கொண்டு என்னுடைய கண்களுக்கு மறைவா நீ எங்க போய் ஒளிய முடியும்? ஏன்னா பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது, தேவனுக்கு கண்களுக்கு முன்பாக நாம எங்க போய் ஒளிஞ்சிக்க முடியும்? மனுக்குலத்தின் மேல் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப கர்த்தருடைய பார்வையில எங்கேயுமே யாருமே மறைய முடியாது. எதுவுமே எல்லாமே வெளியரங்கமா இருக்கு கர்த்தருடைய பார்வையில. அப்படி இருக்கும் பொழுது அவர் போய் ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, அவருடைய கீழ்ப்படியாமையை காட்டுது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அதை செய்யாதபடிக்கு அவன் தன்னை மறைத்து கொள்ளுகிறான் அந்த பாவத்துல இருந்து. அவர் ஒரே வேகமா போய், ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவனிடத்துல முழுமையான சரண்டர் ஆகாம, தன்னை தாழ்த்தாம அவர் என்ன செஞ்சுறாரு? ஒளிஞ்சிக்கிறார். ஸோ இந்த நாள்ல கூட நாம வாசிக்கிற இனி அடுத்தடுத்து வாசிக்கிற எல்லா வசனங்களையும் பைபிள்ல அநேக தீர்க்கதரிசிகளும் ஊழிய செய்தவர்களும் என்னென்ன காரியத்துல அவங்களை கர்த்தர் எடுத்து கருவியாய் பயன்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதிலிருந்து நாம் என்ன ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத நாம கேட்கும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கார்.
வாசிக்கலாம். யோனாவை குறித்து நம்ம பார்க்கலாம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கிறோம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் நான் சொல்வதை அறிவி, பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல முதல் 3 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் நான் சொல்வதை பிரசங்கி என்றார். அப்ப ஆஹ் அப்ப என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல? அந்த முதலாம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அதே காரியத்தை தான் கர்த்தர் யோனா கிட்ட பேசுறாரு. நீ போய் நினிவேக்கு விரோதமாய் சொல்லு பிரசங்கி, நான் உனக்கு சொல்றத சொல்ல, உன் பாவத்துல இருந்து மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்னா அங்க பட்டணத்துல உள்ளவங்க மனம் திரும்புவாங்க. ஆனா யோனா கீழ்ப்படியாம என்ன செய்யறாரு? நினிவேக்கு போகாம அதுக்கு ஆப்போசிட் பகுதியா இருக்க தர்ஷிஷ்க்கு ஓடி போறதை நம்ம பார்க்கணும். இது எல்லா சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அந்த கதைகள் நமக்கு தெரியும். அவர் அந்த கப்பல்ல பயணம் பண்றது, அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவரை தூக்கி கடல்ல போடுறது, அதுக்கப்புறம் மீன் வயிற்றுல 3 நாள் தங்குறது. அந்த 3 நாள் அந்த மீன் வயிற்றுல அதாவது அவர் மரண தருவாய் கடைசியா போகும்பொழுதுதான் மனம் திரும்புறாரு. திரும்பி, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? அந்த மீனுக்கு கட்டளை ஆண்டவர் கொடுத்து அந்த மீன் கரையில போய் அவரை துப்புது. மறுபடியும் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகின்னு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆரம்பிச்சு. அப்போ முதல் தரம் அவர் சொல்லும் பொழுதே அவர் கீழ்ப்படியாம அந்த பட்டணத்துக்கு அவர் போகல, மனம் திரும்பவும் போய் பிரசங்கம் பண்ணல. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அதே பாத்திரத்தை எடுத்து, அதே யோனா தீர்க்கதரிசியை கொண்டு மறுபடியும் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அந்த இடம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு தூரம் வாய்ப்பு கொடுத்தும் அந்த இடத்துல அவரு கப்பல்ல பயணிச்சு கடல் புயல் எல்லாத்தையும் அனுமதிச்சு இது என்னாலதான் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சும் கூட அவர் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கல, மனம் திரும்பல. கடைசியா உயிர் போற நேரத்துல அவர் மனம் திரும்புறாரு. அப்படிப்பட்ட பாத்திரத்தை எடுத்து ஏன் மறுபடியும் அவர் ஆண்டவர் பயன்படுத்தும்? வேறொரு தீர்க்கதரிசியோ இல்ல வேறொரு மனுஷங்களையோ அவர் காலகட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களை அனுப்பாம மறுபடியும் யோனாவை ஏன் ஆண்டவர் நடத்துறாரு? அதே காரியத்தை எடுத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதை ஏன் பரிசுத்த வேதாந்தத்துல பதிவு செஞ்சு இன்றைய நாள்ல நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, இன்றைய நாள் முதற்கொண்டு நாம எல்லாருமே முழுமையானவும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல குறைவுள்ளவர்களா இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துல குறைவுள்ள ஒரு பாத்திரமா நம்ம இருப்போம். ஏதாவது ஒரு குணத்திலேயோ மற்ற ஏதாவது விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஆனாலும் தேவன் எப்படிப்பட்ட பாத்திரத்தையும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அதை அறிவிக்கும்படியாகத்தான் அதே யோனாவை மீண்டுமாய் 2ஆம் விசை அனுப்பி, நீ போய் அந்த நினிவேக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அவங்களுடைய பாவத்தை உணர்த்து. நம்ம அதுக்கு அடுத்து நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த நினிவே பட்டணத்துல போய் அவர் அந்த பிரசங்கிக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய பிரசங்கம்லாம் அவர் பண்ணவே இல்லை. 40 நாளுக்குள்ள நினிவே அழிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பிக்குங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பட்டணம் முழுவதும் மனம் திரும்புகிறத நம்ம பார்க்கணும். அந்த பட்டணத்துல உள்ள ராஜா முதற்கொண்டு அந்த அந்த கீழ்ப்படிச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் நீங்க ரெட்டு உடுத்துங்கன்னு அந்த ராஜா ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்றத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த பட்டணத்து மக்களே மனம் திரும்புறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நினைச்சிருந்தா வேறொரு மனுஷனை அனுப்பியும் அதே காரியத்தை செய்ய முடியும். அந்த மனுஷனை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க மனம் திரும்பி இருக்க முடியும். ஆனாலும் தேவன் ஒரு குறைவுள்ள ஒரு பாத்திரமாகிய யோனாவையும் எடுத்து அந்த தீர்க்கதரிசியையும் எடுத்து பயன்படுத்துகிறதை பார்ப்போம். இன்றைய நாள் முதற்கொண்டு கூட இதை வாசிக்கிற நாம் ஒருவரும் ஏதாவது ஒரு விஷயத்துல குறைவுள்ளவர்களா இருந்தாலும் அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறார். ஒருவன் யாதொரு விஷயத்தில் குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள்னு யாக்கோபு புத்தகத்துல 1:5 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப குறைவு இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல குறைவு, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு, நான் குறைவா இருக்கேன், ஆண்டவரே என்னை மனம் திரும்ப உதவி செய்யுங்க, எந்தெந்த விஷயத்துல நான் மாறணும், எந்தெந்த விஷயத்துல நான் இன்னும் பலப்படணும், எந்தெந்த விஷயத்துல உங்க கருவியா நான் எடுத்து என்னால பயன்படுத்த முடியும், உங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்த பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கார். 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். இப்ப அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்தாராம். அந்த பட்டணத்து மக்களுடைய கிரியைகள் பார்த்தாரு. 40 நாள்ல அழிப்பேன்னு சொன்ன அந்த தேவன்
அந்த அவங்க கிரியைகள் செயல்களை பார்த்துட்டு மனசாவப்பட்டு சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாவப்பட்டு அதை செய்யாது இருந்தாங்க. அவளுக்கு வந்த அழிவு அந்த இடத்துல ஆண்டவர் விளக்கிறத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் அதே யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாக்கிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். நல்லா பாருங்க, இந்த இடத்துல தேவன் மனுஷர்களை மாத்திரம் இல்ல, அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். பாப்புலேஷன் முதற்கொண்டு தெரியுது. நினிவே பட்டணத்துல எத்தனை மக்கள் இருந்தாங்க, இவ்வளவு மிருகங்கள் இருந்தது. 120,000 மக்களுக்கு மேல இருக்கிறது முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியுது. அப்ப இவ்வளவு பேரும் மனம் திரும்பாமல் பாவத்துக்கு போவதுக்கு தேவனுக்கு சித்தம் இல்லை, விருப்பம் இல்லை. அதனாலதான் என்ன செய்யறாரு, அந்த யோனாவை தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்க எல்லாரும் மனம் திரும்பும்படியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கறத பாக்குறாங்க. இப்ப நம்ம சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம வேலை செய்யற இடத்துல எத்தனையோ பேர் நம்ம கண்ணில் பாக்குறோம். ஒவ்வொருவரும் இதே போலதான் கடவுளை அறியாத இருக்கிறவங்களும், இல்ல கடவுளை அறிந்தும் அதை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறவங்களும், கனப்படுத்தாமல் இருக்கிறவங்களும், வசனத்தை அறியாமல் இருக்கிறவங்களும். இந்த கடைசி காலத்துல தேவன் வரப்போறாரு. அவர் வருகையும் போது நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமான பிள்ளையாவும் ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாவும் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தி அவர் வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கார். இப்ப நம்ம சவுலை குறித்து நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாவே பார்ப்போம். ஏன் அப்படின்னா அவருடைய ஊழிய பாதைகளும் சரி, அவர் கடந்து போன பாதைகளும் சரி, அநேக இடத்துல தேவன் அவரை ஒரு நல்ல ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அதே போல நம்மையும் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிக்கிறது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பவுல் ஊழியத்திற்கு முதலாக கர்த்தரை நேரடியாக அழைக்கிற இந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து நேரடியாவே அவரோட பேசி நீ என்னுடைய ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே தன்னை ஒப்பு கொடுத்து வர்ற காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் என்ன நோக்கத்தோடு அந்த இடத்துல பயணிக்கிறாரு. ஆனா அந்த நோக்கம் முழுவதும் மாறி அவருடைய வாழ்க்கையை ஒரு டேர்ன் ஆகிற ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்போ கர்த்தர் நேரடியா அந்த சத்தத்தை அவரோடு பேசுறாரு. பேசும்பொழுது அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அப்ப இவர்தான் தேவன், இவர்தான் சர்வ வல்லமை உள்ளார், இவர்தான் நான் இவ்வளவு நாள் ஆராதிச்சுட்டு வந்த அந்த தேவன் இவர்தான், காணக்கூடாத அந்த ஒரே தேவன் கர்த்தர் இவர்தான் அப்படிங்கிறத அவர் முழுமையா அறிந்த உடனே அவர் அடுத்த வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்னை எதுக்காக நீங்க தெரிந்து கொண்டீங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன எதுக்கு தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு உடனே முழுமையா சரண்டர் ஆகி, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்க, என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, எதுக்கு என்ன செய்யலாம் இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதே போல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, இது விசேஷித்தமான அழைப்பு. இந்த பவுலை அழைத்தது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொல்லி கூப்பிடுறார். சவுலே சவுலேன்னு வார்த்தையை அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாரு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு பழைய ஏற்பாடுல அநேக இடத்துல வசனம். அப்போ அவர் பெயர் சொல்லி நேரடியாக அழைக்கும் பொழுது விசேஷித்த அழைப்பா இருக்கு. அந்த அழைப்பை கேட்ட உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஏன்னா என்னை எதுக்காக எடுத்து பயன்படுத்த நீங்க விரும்புறீங்க, நீங்க பயன்படுத்துறீங்க சப்பா, அதான் அதுக்கோட அர்த்தம். அப்போ என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு நீங்க செய்யுங்க, நான் என்ன முழுமையா நான் தாழ்த்து, முழுமையா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு பவுல் அந்த இடத்துல கேட்கறத பார்க்கும். அவர் சொன்னபடியே கர்த்தர் அவரை அநேக விஷயத்துக்கு, அநேகருக்கு, புறஜாதிகளுக்கு, விசேஷமா புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு அறிவிக்கிறவராகவும் மாத்திரம் இல்ல, அவர்களை பலப்படுத்துறவராகவும் இருந்தார். கிறிஸ்துவை அறிவிச்சுட்டு அதோட அவர் முடிஞ்சிட்டு போல,
அவர் எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்துல ஊழியம் செஞ்சாலும், அடுத்த பட்டணத்துக்கு போனாலும், அந்த எந்த பட்டணத்துல ஊழியம் செஞ்சாரோ அவங்களுக்கு நிருபத்தையும் எழுதி அனுப்புறாரு. இந்த விஷயம் நான் கேள்விப்படுறேன், இதெல்லாம் தப்பு, கடவுளுடைய வார்த்தை இதை சொல்லல, நீங்க அதுல இருந்து மனம் திரும்புங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பலப்படுங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் பலப்படுத்துற காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். அவரு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு சும்மா அவர் கேட்கல, அதுக்கு அடுத்தும் அவர் என்ன, அவருடைய ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:20 வாசிச்சு. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆமென். ஆமென். தாமதமின்றி உடனே அவர் என்ன செய்யறாரு, இவர்தான் தேவன் அறிந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த இடத்துல இருந்து அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் ஆகுது. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஜெப ஆலயங்களில அவர் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னா தேவன் மனிதனாய் இந்த இடத்துல பூமியில வெளிப்பட்டார். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும் பூர்ண நிச்சயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொலேசியர் புத்தகத்துல வாசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த பூமியில அவர் எதற்காக அந்த பூமியில வெளிப்பட்டார் எல்லாவற்றையும் இவர் அழகா எடுத்து எல்லா ஊழியங்களையும் சிறப்பா அவர் செய்யறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஊழியத்தோட ஸ்டார்ட் இதுதான். அவருடைய ஊழியத்துல என்னென்ன காரியங்கள்லாம் அவர் செஞ்சாரு, அவர் எந்த பலத்துல அந்த ஊழியம் செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கலாத்தியர் புத்தகம் 1:11-12 வாசிக்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். இந்த ஊழியங்கள், நான் செய்யற பிரசங்கங்கள், சுவிசேஷங்கள், இது எல்லாமே ஏதோ மனுஷருடைய யோசனையின்படி எனக்கு யாரோ ஒருத்தவங்க கத்துக் கொடுத்து நான் இந்த காரியத்தெல்லாம் நான் சொல்லல, நான் பேசல. அது யார் எனக்கு கத்துக் கொடுத்தானா, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எனக்கு வெளிப்படுத்த தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யறேன்னு வழிய, நான் சுயத்திலேயோ இல்லை என்னுடைய சுய பலத்திலேயோ சுய ஞானத்திலேயோ இல்லை மனுஷருடைய யோசனையோ மனுஷருக்கு கத்துக் கொடுத்து நான் அந்த காரியத்தை நான் செய்யல. எல்லாமே தேவன் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வெளிப்படுத்தி அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத அவர் சொல்றதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 12:3. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது யாரை பத்தி சொல்லிட்டு வர்றாருன்னா, ஏதோ ஒரு 3rd தேர்ட் பர்சனை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் வசனங்கள் வரும். ஆனா அது வேற யாரையும் சொல்லல, அவர் தன்னை தான் சொல்றாரு. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாதும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம ஒருவேளை கடவுள் இன்னைக்கு உலகத்துல நீங்க நிறைய பேர் சொல்றத கேட்டுருக்கலாம். கர்த்தர் எனக்கு இது பேசினாரு, கர்த்தர் என்னோட வெளிப்பட்டாரு, இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு, நான் போய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அது அப்படியே ஓப்பனா நான் போனேன், நான் செஞ்சேன், என் கூட இப்படி பண்ணாங்க, அப்படியெல்லாம் கூட பேசுறாங்க. ஆனா இவரு எப்படி சொல்றாரு, ஒரு 3வது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி அந்த மனுஷன் பரதேசுக்கு எடுக்கப்பட்டான், மனுஷர் பேசப்படாத வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான், கர்த்தருடைய பேசுறத அவர் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து தன்னுடைய ஊழியங்களை குறித்து தாழ்மைப்படுத்தி இங்க இடத்துல அவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பெற்றுதான் அவருடைய ஒவ்வொரு ஊழியங்களை அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 2:4-5. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய நாணத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. ஆமென். ஆமென். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால பலப்பட்டு நிக்குதா, இல்ல தேவனுடைய பலத்தை நிக்குதா? இப்ப தேவன் நம்மோடு பேசுறால் மாத்திரம்தான், அவர் பலப்படுத்தினால் மாத்திரம்தான் நாம எப்பொழுதுமே விசுவாசத்துல பலமா நிற்க முடியும். மனுஷருடைய கொடுக்குற வார்த்தையை நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நேரத்துல விசுவாசம் இருக்கலாம், ஞானம் விசுவாசம் அதிகரிக்கலாம். ஆனா தேவன் நம்மோடு இடைப்படாத வரைக்கும் அந்த விசுவாசம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம் தான். கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள், ஒரு பாடுகள் சரீரத்துல பலகீனம்னு வந்துருச்சுன்னா உடனே அந்த விசுவாசம் எல்லாம் குறைஞ்சு போறதுக்கு என்ன காரணம்? தேவன் இடத்துல பலத்துல நிக்கணும். தேவன் நம்மோடு இடைப்பட்டு அவர் நம்மோடு பேசதான்
அந்த விசுவாசம் நம்ம இடத்துல பலமா நிக்க முடியும். நம்ம பேச்சு இதைதான் அவர் மறுபடியும் பிரசங்கிக்கிறாரு. அதனால தைரியமா சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மனசுடைய ஞானத்தில் அல்ல இருக்கக்கூடாது, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என்னுடைய பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊழியங்களை பத்தி அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை அவரே விளக்கமா சொல்லிட்டாரு. எங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருந்துச்சு, நாங்க எப்படி பிரசங்கம் பண்ணோம், எங்களுடைய தேவ வசனம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, கலப்பானதா இல்லாம நேரடியா கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை மாத்திரதான் நாங்க பிரசங்கிக்கிறோம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாவே அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 கொரிந்தியர் புத்தகம் 2:14 கூட அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை அறிகிற அறிவில வாசனையை நாங்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துற பிள்ளையாய் தான் நாங்க இருக்கிறோம். எங்களுடைய சுயத்தையோ என்னுடைய ஞானத்தையோ நாங்க வெளிப்படுத்த விரும்பல. கிறிஸ்துவை அறிகிற அறிவில தான் அவருடைய வாசனையை நாங்க வெளிப்படுத்துற ஒரு வாசனை திரவியமா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்றதை நம்ம பார்க்கணும். இது எல்லாமே அவருடைய ஊழியங்கள்ல தேவன் பலத்தை கொண்டு அவருடைய ஆவியான வசனங்களை கொண்டு தான் நாங்க எல்லா காரியத்தையும் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் பட்ட பாடுகளையும் பவுல் பட்ட பாடுகளை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23-28 வரைக்கும் வாசிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமென். ஆமென். இது பெரிய லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல அவர் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் வெளியரங்கமா அவர் ஓப்பனா சொல்றாரு. இத்தனை தடவை அடிபட்டேன், இத்தனை தடவை நான் கல்லறியுண்டேன், இத்தனை தடவை கப்பர் சேதத்துல அகப்பட்டேன், இத்தனை தடவை ராப்பொழுது முதலும் கடல்ல நான் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கல்லர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும். இதெல்லாம் கூட நம்ம சகிக்கலாம். ஆனா சுய ஜனங்கள்னால வந்த மோசங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஒருத்தரை நம்பி அவரோட சேர்ந்து பயணிக்கிற ஊழியம் செய்தவர்களே கூட அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவரை தாக்குனதையும் அவர் காயப்படுத்தினதையும் அந்த ஓப்பனா சொல்றாரு. அப்ப சொந்த ஜனங்களால வந்தது, கள்ள சகோதரர்களால உண்டான மோசனம். அப்ப கள்ள சகோதரர்கள் நினைச்சு பழகி அதே நேரத்துல கள்ள சகோதரர்களாய் மாறினவர்களையும் குறித்து இந்த இடத்துல பார்க்க அநேக நாள் கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் சாப்பாடு கிடைக்காம இருந்ததுதான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல. அநேக நேரம் பசி தாகம் ஒரே அநேக முறை உபவாசம் குளிர் நிர்வாணத்திலும் இருந்தது. இவை முதலானவைகள் அல்லாமல் கடைசியா சொல்லி முடிக்கும் பொழுது இதெல்லாம் கூட வேதனை இல்லை, இதோட எனக்கு பெரிய வேதனை என்ன, எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது. ஏன்னா அநேக பட்டணத்துக்கு அவருடைய சுவிசேஷ வசனங்களை போய் கொண்டு சேர்க்கிறாரு. ஆனா அவங்க அநேக இடத்துல வளர்படாம அவங்க என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போறதை நம்ம பார்க்கிறோம். கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது நிறைய விஷயங்களை ஓப்பனாவே எழுதுவார். நீங்க இந்த விஷயத்துல பாவமா இருக்கு, நீங்க அப்படிப்பட்ட பாவம் செஞ்சா நீங்க உங்களோட வச்சிருக்கீங்க, அவங்கள முதல்ல வெளியில அனுப்புங்க.
இது வந்து தேவனோட நாமத்தை தூசிக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு பாவங்கள் அவிசுவாசியில கூட நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படிங்கிறதையும் அவர் சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப எல்லா இடத்துலயும் சபைகள் வளர வேணும், அவர் கிறிஸ்துக்குள்ள பலப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சையும், சபையை குறித்ததான கவலை அவர் நாள்தோறும் நிறுத்துகிறதா இருக்கு. இதை வந்து அவர் பட்ட பாடுகளோடு சேர்ந்து சொல்றாரு. எல்லா பாடுகள் மட்டும் இதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. சாப்பிடாம இருக்கிறது கவலை இல்லை, இவ்வளவு பாடுபட்டது அவர் பெரிய விஷயமா நினைக்கல. அதை காட்டிலும் அவர்கள் பலப்படாம இருக்கிறாங்க, தேவன் பயன்படுத்துற பாத்திரமா மாறாம இருக்கிறாங்கிற கவலை அவங்க நாள்தோறும் அவரை நெருக்குகிறத நம்ம பார்க்கணும். அப்ப இவ்வளவு பாடுகளை பட்டல அதுல ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். ஏன்னா அவர் கப்பல் யாத்திரை ஒரு இடத்துல பண்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல 10-15 வரைக்கும் அந்த கப்பல் யாத்திரையில என்ன நடக்குது, அவங்க என்ன நம்புனாங்க, எதை செஞ்சாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்ஸா நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 10-15 வசனம் வந்து வாசிக்கும். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஆமென். ஆமென். இந்த சம்பவம் ஒரு கதை மாதிரி அழகா போகும். இவங்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அவங்க போய் சேர்ற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அநேக போராட்டங்கள் மத்தியில அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க பவுல. அந்த 100க்கு அதிபதி தான் பொறுப்பு. இவரோடு சேர்ந்து இன்னும் அநேக கைதிகளையும் கூட்டிட்டு போவாரு. போகும்போது ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு, நீங்க இந்த போக போற கப்பல் பயணத்துல நீங்க அநேக பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினோடனே அவர் சொல்றாரு, பவுல் மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் இல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆனா அந்த எச்சரிப்பை அந்த 100க்கு அதிபதி பெருசா அதை எடுத்துக்கல. காரணம் என்ன, அவர் இருக்கிற சூழல் அது மாதிரி. அவர் கைதியோட இருக்க, அவர் கையில சில விலங்கோட இருந்திருப்பாரு. அந்த விலங்கோட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்றாரு, அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி என்ன செய்யறாரு, மனுஷர்களை பாக்குறாரு. மனுஷர்களை மாத்திரம் இல்ல, அவர் யாரை நம்பினாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாலுமியும் கப்பல் எஜமானையும். ஏன்னா நம்ம போறது பயணத்துல கப்பல்ல. ஒருவேளை இவர் கைதியா இருக்கிறதுனால ஒருவேளை தன்னுடைய தண்டனையை தவிர்க்கணும்படியா இவங்க சொல்றாரோ அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். பட் ஆனா அவர் யாரை நம்பினாரு, மாலுமியும் அந்த கப்பல் எஜமானையும் நம்பினாரு. அதிகமா கடவுளுடைய வார்த்தையை அவரு நம்பல. அதனால அவங்க என்ன பாடுகளுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது சூழ்நிலையை பார்க்கிறாரு. அந்த துறைமுகம் மழை காலத்து தங்குறதுக்கு இடம் வசதியா இல்லை, இந்த இடம் சரியில்லை, அதனால நம்ம போகலாம். எப்படி போகலாம், தென்மேற்கு வழியா வடமேற்கு நோக்கி இருக்கும். கிரேத்தா தீவுக்கு துறைமுக வாசல் பேனிக்ஸ் என்னும் இடத்துல சேரக்கூடுமானால் சேர்ந்து அங்க கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இது வந்து மனுஷர்கள் கொடுக்குற ஆலோசனை. அந்த மாலுமே அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் கடல்ல. இந்த இடத்துல நம்ம இந்த காலத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையாகும். நம்ம அந்த பட்டணத்துல போய் தங்கிட்டோம் அப்படின்னா எப்போ மழை வருமோ அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பயணிக்க சரியா இருக்கும். இது வந்து மனுஷருடைய யோசனை, அவருடைய அனுபவத்தை முன்னாடி எடுத்து காட்டுறாங்க. ஆனா பவுல் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நீங்க போறது ஆபத்து வரும் அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்காதபடிக்கு அவங்க எதை நம்பினாங்க, அனுபவத்தை நம்பினாங்க, சூழ்நிலைகளை நம்பினாங்க. அது மாத்திரம் இல்ல, இது அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கூட இருந்த அத்தனை பேரும் ஆலோசனை சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான், இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம அந்த பட்டணத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அநேகருடைய ஆலோசனை கேட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, தென்றல் மெதுவா இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி. அப்போ சூழ்நிலைகளை பாக்குறாங்க, நல்லா அழகா காத்தடிக்குது, தென்றல் அருமையா அடிக்குது. ஏன்னா அந்த நாள் தான் பாய்மர படகு தான். காற்று திசையை நோக்கி தான் அந்த பாய்மரத்தை நீட்டுறதும் கீழே குறைக்கிறத வச்சு அவங்க போகிற பாதையை நோக்கி அவங்க பயணிக்கணும். அப்ப காற்று சரியான பாதையில அடிக்கிற மாதிரி தெரியுது, நல்லா காத்தடிக்குது. இந்த நேரத்துல நம்ம படகை விரிச்சோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியான இடத்துக்கு போய் சேர முடியும்
அப்படின்னு சூழ்நிலைகள், அங்க மனுஷர்களுடைய ஆலோசனை, மாலுமியுடைய ஆலோசனை, அந்த கற்பல் எஜமானுடைய ஆலோசனையை கேட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதனால கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க போக வேண்டிய இடத்துக்கு நேரம் என்ன வந்துச்சு? யுரோக்கிலத்தான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்ப காற்றுக்கு எதிர்கொண்டு போக முடியாதனால என்னாச்சு? காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம பிரிச்சாகணும். இல்லை அப்படின்னா கப்பல் கவுந்துரும். அது எங்க கொண்டு போகுதோ கடைசியா அங்கதான் நம்ம போய் சேரணும். இப்போ அநேகர் இப்போ இந்த சூழ்நிலையை தான் நம்ம கடந்து போறோம். அநேக நேரத்துல கர்த்தர் சொல்லுவார், இந்த இடத்துல நீ போகாத, இங்க செய்யாத, இந்த ஊழியங்களை செய்ய, நீ போகிற வழி தப்பு அப்படின்னு அநேக நேரத்துல கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனையை நம்ம விட்டுட்டு மனுஷர்களுடைய ஆலோசனையும், அனுபவம் உள்ளவங்களுடைய ஆலோசனையும், இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய ஆலோசனையும், இல்ல சூழ்நிலைகளை பார்த்து இதுதான் சரியா இருக்கு, இந்த காலத்துல இதை செஞ்சா நம்ம சரியா வந்துருவோம் அப்படின்னு நம்மளுடைய அனுபவத்தையும் வச்சு நம்ம எடுத்த எந்த முடிவுமே கடைசியா எப்படி காத்தடிக்குதோ அந்த போக்குல நம்ம போகிறபடி, அதே போல நம்ம சூழ்நிலையை நம்ம தவறான எடுத்த முடிவுகள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு நம்ம சுயமா எடுத்த முடிவினால கடைசியா நம்மளால வெளியே வர முடியாத அளவுக்கு நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தான் போய் ஆகணுங்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுறது போல எந்த பக்கம் நம்ம போயானோம், வேற வழி இல்லையே, நம்ம காலை வச்சுட்டோமே, நம்ம இந்த காரியத்தை செஞ்சிட்டோமே, நம்ம இது வேற கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி செஞ்சிட்டோமே, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த காரியத்துக்கு மேற்கொண்டு வர முடியாதபடிக்கு அந்த இடத்துல நம்ம போறதை நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடிக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், இது நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம போகாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லவரா இருக்கணும். அப்போ வாசிக்கலாம். இதே போல பைபிள்ல அநேகருடைய கருவியா இதே போல பவுலை போலவே இன்னும் அநேக ஊழிய செய்யறவங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அதாவது ஒரு சாதாரண மனுஷன் தான். அப்படிப்பட்டவரையும் அதே இடத்துல இன்னொருத்தவங்க அன்னாள் ஒருத்தவங்களும் வருவாங்க, ஒரு மனுஷியும் பார்க்கிறோம். இப்போ 2 பேர், இந்த 2 கேரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா பைபிள்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்தை மாத்திரம் வருவாங்க ஸ்பெஷலா. அந்த இடத்துல அவங்க ரொம்ப அழகா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை மிக சிறப்பா அவங்க செஞ்சுட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆமென். ஆமென். இவரு முன்கூட்டியே ஆண்டவர் அதை வெளிப்படுத்திட்டாரு. அப்பொழுது சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. எதுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவர் செய்து முடிச்சு. அவன் மேல் யார் இருந்தாருன்னா பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும்னு மறையணும். அப்ப அந்த சிமியோன்கிறவர் மிக ஸ்தூலித்தவரா, அநேக வருஷங்கள் வாழ்ந்தவரா, வயது சென்றவரா இருக்கிறாரு. அவர் மரணத்துக்காக காத்திருக்கிறாரு, அவருடைய மரணத்துக்காக. ஆனா அவர் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினால் அவர் அருள்க்கப்படும். அந்த சூழ்நிலையில் நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவ மரியாள் அவங்க குழந்தையா அவங்க அந்த ஆலயத்தை கொண்டு வரதை பார்க்கிறோம். அவர் தூக்கி பிடிச்சு அவர் சொல்றாரு, அவரும் அந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகுங்கிற அந்த காரியத்தையும் அநேக இஸ்ரவேலிலே அநேகர் எழுகிறதுக்கும் இவர் பாத்திரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றத, இயேசு கிறிஸ்துவ தீர்க்க தரிசனமா சொல்ற காரியத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ அதே சூழ்நிலையில அன்னாள்ங்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆறுதல் வர காத்துறவங்களா இயேசு கிறிஸ்துவ தன்னை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர்களும் அவர் தேவனை மகிமைப்படுத்துறதை நம்ம பார்க்கணும். இப்படி எல்லா இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை சரியா செய்துட்டு ஊழியங்களை செய்து முடிச்சுட்டு நாம போகிறத நம்ம பார்ப்போம். இப்ப நோவாவை குறித்து நீங்க பாத்தீங்க, ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு 9வது வசனத்துல நோவா கர்த்தருக்கு பயந்தவனுமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய ஊழியங்கள் நீங்க கவனிச்சு பார்த்துருக்கோம். நோவா
பிரசங்கிக்கிறார். கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அது எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அதை அப்படியே அவர் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். கப்பல் கட்ட சொல்றாரு, அதை அப்படியே அவர் கப்பலை கட்டுறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்ற எந்த அளவுல கப்பலை கட்டி முடிக்கணும், எந்த அளவுல நிலக்கீழ் வைக்கணும், இப்படி எல்லா விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் சொல்ல ஆண்டவர் சொல்ல அதை அப்படியே செய்து முடிக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை எல்லாத்தையும் கப்பலை கட்டி கொண்டுகிட்டே அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்துக்கும் பிரசங்கமும் பண்றாரு. அப்பா, கர்த்தருடைய நாள் வரப்போகுது, மழை வரப்போகுது, எல்லாரும் நீங்க காத்துக்கொள்ளணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல அவங்க எல்லாத்தையும் உள்ள அழைக்கிறதும் பார்க்கிறோம். ஆனா யாருமே அவங்க குடும்பத்தை தவிர யாருமே அந்த படகுக்குள்ள பிரயாணிக்கிறத நம்ம பிரயாணிக்க இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் அவருக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் மிக சிறப்பா அவர் செய்து முடிச்சதுபடினால, தேவனுக்கு பிரியமா நடந்தபடினால அவர்களும் அவர் குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, 950 வருஷம் வரைக்கும் அவர் உயிரோடு வாழ்றதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் எல்லாரையுமே ஒரு கருவியா எடுத்து அவருடைய ஊழியங்களை செய்யறதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 1-3 வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்து 11, 12 2 வசனத்தை வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இந்த சம்பவத்துல நமக்கு எல்லாம் தெரியும், ஆபிரகாமுக்கு 75 வயதுல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, பிளஸிங்க கொடுக்கிறாரு. 100 வயதுல குழந்தைய கொடுக்கிறாரு. இத்தனை வருடம் கழித்து கொடுத்த ஈசாக்க ஆண்டவர் பலியா கேட்கிறாரு. அப்பொழுதும் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி நீள் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். முதல் வார்த்தை ஆபிரகாமே அப்படின்னு சொன்னா, இதோ அடியேன், இதோ அடியேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நான் கீழ்ப்படிக்கிறேன். அடுத்த வார்த்தை எதுவுமே இல்லை. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே நீங்களே இப்ப சொல்றீங்க உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்குன்றீங்க, இப்படிப்பட்ட பிள்ளைய நீங்களே பலி கேட்கலாமா அப்படின்னு அவர் கேட்கல. அவர்கிட்ட ஆண்டோட்ட போய் மறுபடியும் அவர் போய் அந்த ஆர்குமெண்ட்டே பண்ணல. எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாம, அடியேன், இதோ அடியே, நான் என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க, நான் கேட்கிறேன். அடுத்த வார்த்தை, சரி ஓகே நீ கிளம்பு, நீ போய் பலி கொடு அப்படின்னு கேட்டோன்னா உடனே அவங்க வேலைக்காரரை கூட்டிட்டு 2 குமாரனை கூப்பிட்டுட்டு அவர் அந்த பலி கொடுக்கறதுக்கு உண்டான அவருடைய அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படி என்ன செய்யறாரு, உடனே போகிறத நம்ம பார்க்கணும். அப்ப என்ன செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு குழந்தையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி, நீங்க கொடுத்த குழந்தை தானே ஆண்டவரே, நான் உடனே பலி கொடுக்க முடியும், இவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் இந்த பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வேற குழந்தையை கொடுப்பீங்களா அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே அவர் கேட்கல. நீங்க இப்ப புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது பாவனையாக அவருடைய ஈசாக்கை பலி கொடுக்க போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கொடுக்க போற மாதிரி கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த இடத்துலையுமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துறவங்க என்ன செஞ்சாலும், ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, அடியேன்னு கேட்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை உடனே அவங்க அந்த காரியத்தை செய்யறதையும் பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த பலி கொடுக்க போற கடைசி நிமிஷத்துல ஆபிரகாமேன்னு அதே வானத்துல இருந்து வர சத்தம், நீ என்னுடைய ஊழியத்தை நான் சரியா செய்யறேன், நான் என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே செய்யற, நீ பிள்ளையாண்டர் மேல கை வைக்காத. முதல் தடவை ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு, ஆனா அந்த பலி கொடுக்க போற அந்த கடைசி நிமிஷம் ஆபிரகாமேன்னு 2 தடவை அவர் பார்க்கணும். அப்போ ஏன் அந்த வார்த்தை 2 தடவை அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா,
எபிரேய மொழி கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேரை 2 முறை சொல்லும்போது அந்த கவனத்தை ரொம்ப ஈர்க்கிறதா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். ஒரு அவசரம் அந்த இடத்துல வரும். நீங்க பைபிள் முழுவதும் நீங்க அநேக இடத்துல பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி நம்ம வாசிச்சது போல சவுலே சவுலே அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறத பார்க்கிறோம். ஏன் என்னை துன்பப்படுத்துறாய் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலுடைய ஊழியத்தோடைய ஆரம்பத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல அவருடைய விசுவாசத்துடைய அளவு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா அவர் மாறுறாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா கீழ்ப்படுகிற பிள்ளையா அவர் இந்த இடத்துல இருந்து மாறி அதுக்கப்புறம் அவருக்கு அநேக காரியங்களை கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு இடத்துலையுமே அல 2 தடவை ஒரே பெயரை உச்சரிக்கும் பொழுது நீங்க இன்னும் கூட நீங்க பைபிள் எடுத்து நிறைய இடத்துல நீங்க எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாத்ராம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல மோசேவை அழைக்கிறதா இருக்கட்டும், இல்ல 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சாமுவேலேன்னு சாமுவேல ஊழியத்துல அழைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியங்களை அவர் தொடங்குறத கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு பணிக்குன்னு அவங்கள பிரித்து எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய பெயர் சொல்லி அழைத்து அவருடைய ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது இதோ அடியேன், நான் என்ன செய்யணும் ஏசப்பா, ஆண்டவரே என்னை எதுக்காக என்னை தெரிந்து கொண்டீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல எங்களை சரியான சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி ஆண்டவரே 9 வசனத்தை கொடுத்து எதுக்காக நாங்க இந்த பகுதியில் எங்களை தெரிந்திருக்கீங்க, இந்த ஒரு கூட்டமா ஒரு சபையாக எங்களை ஒவ்வொருவரையும் எதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்குண்டான நோக்கம் என்ன, அதுக்குண்டான திட்டம் என்ன, நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா. என்ன கருவியா நான் என்ன முழுமையா ஒப்பு கொடுப்பேன். இந்த கருவியை எடுத்து சாதாரண ஒரு கருவியை எடுத்து நீங்க பயனுள்ள ஒரு பாத்திரத்துக்கு பயன்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அவருடைய ஊழியத்துக்காக நம்மை ஒவ்வொருவரையும் கருவியா பயன்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய ஊழியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசும்போது பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்கிறாரு. கேட்டவுடனே ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்ப இந்த இடத்துல எல்லா சூழ்நிலைகளும் எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா சூழ்நிலைகளும் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படிங்கிறது அந்த அடியேன்கிற வார்த்தை எதுக்கு முக்கியத்துவமா இருக்கு பார்த்தீங்கன்னா, தன்னை அடக்கி கர்த்தரின் கீழ்ப்படுதல்களை நம்ம கொண்டு போவதற்கு அடையாளமா இருக்கு. தன்னை முழுமையா அடக்குற ஆண்டவரே அடியேன் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல நீங்க மொழிபெயர்ப்புல நீங்க படிச்சு பார்த்தாலும் அடியேன் அடிங்கிறது பாதத்துக்கு அடையாளம். அந்த பாதத்துல என்ன தாழ்த்துறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அடியேன், அடியாள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். அப்ப முழுமையாய் தன்னை அடக்கி கர்த்தருடைய கீழ்ப்படுதலுக்கு நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுப்பதுக்கு அடையாளம் தான் இந்த அடியேன் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றதையும் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல இதே போல சம்பவத்தை பார்க்கலாம். மார்க் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனம் இயேசு கிறிஸ்து செய்யற ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென். ஆமென். மார்க் புத்தகத்துல இந்த தேவன் ஒரு குஷ்டரோகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்குறத நம்ம பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி சொல்ற வார்த்தையை நம்ம கவனிப்போம். ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்டுதான் அவர் மனது இருக்கிறாரு. அவருடைய சுகவீனத்தை பார்த்து சொல்லல, அவர் அந்த கேட்கிற வார்த்தை கவனிங்க. குஷ்டரோகியா இருந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை சுத்தமாக்க உங்களால கூடும். அப்போ முழுமையாய் சரண்டர், முழுமையா என்னோட விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை சுத்தமாக்குங்க, உங்களுக்கு அதை என்னை சுத்தமாக்கணுங்கிற சித்தம் இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யற, உடனே அவரை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, எனக்கு இந்த சித்தம் இருக்கு, நீ சுகமாகணுங்கிற எண்ணம் இருக்கு, நீ சுத்தமாகு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை முழுமையாய் தாழ்த்துறாங்களோ, முழுமையா அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ, அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே தேவன் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 8:33. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:33 சொல்ற இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்? அவர் முழுமையாய் தன்னை தாழ்த்தும் போது என்ன செஞ்சு அவர் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவ்வளவு அற்புதங்களை எல்லாரும் கண் முன்னாடி செஞ்சவர். ஆனா அவர் எல்லாம் செய்யறாரு, தன்னையே முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையின் பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்ல அவ்வளவு பாடுகள் மத்தியில அவர் போகிறதை நம்ம பார்ப்போம். தன் ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியங்களை அவருக்கு இந்த பூமியில வந்து செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் சரியா செஞ்சு முடிச்சு அந்த மனுஷனை, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரே முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்தையும், அவர் செய்த ஊழியங்களா இருக்கட்டும், அவர் செய்த பிரயாணங்களா இருக்கட்டும், அவர் செய்த அற்புதங்களா இருக்கட்டும், கடைசியா அவர் சிலுவை பாடுகள் மத்தியில போறதா இருக்கட்டும், தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தானே அவர் என்ன செய்யறாரு? அவரே தேர்ந்தெடுத்து அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு போறாரு. இது எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியை தான் அவர் வைக்கிறத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். கொலேசர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இது பவுலுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட். கொலேசை பட்டணத்துல உள்ளவங்க மத்தியில அவர் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்ன பிரேயர் ரெக்வெஸ்ட்? கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இவர் கேட்கிற இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப விருப்பமான, தேவனுக்கு விருப்பமான ஒரு ஜெபம். எப்படி சாலமோன் ஒரு ஜெபம் வைக்கிறாரு. இந்த ஜனங்களை, எனக்கு இத்தனை லட்சம் ஜனங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அவர்களை விசாரிக்கும்படியான அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு அவர் அன்னைக்கு கேட்டாரு. அவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. இது மாத்திரம் இல்ல, இன்னும் உனக்கு தேவையான அதிகமான ஞானத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல சாலமோன் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் கேட்கிற ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட், ஆண்டவரே அந்த ரகசியத்தை பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு, அதாவது மற்ற புறஜாதி மக்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் தேவனுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்துறதுக்கு, அது மாத்திரம் இல்ல, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளபடி, நான் சொல்ற அந்த சுவிசேஷங்களும் பிரசங்கங்களும் அவர்களுக்கு போய் சேரும்படியான ஒரு வாசலை தேவன் எங்களுக்கு திறந்துள்ளோம். இன்னும் அநேக ஊழியர்கள் நாங்க செய்யணும். அநேகர் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நாங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வாசல் எங்களுக்கு தேவன் திறந்துள்ளபடி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்கிறார். இது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்மளுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்ல இருக்கணுமே ஒழிய, அது மற்ற வழியில ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். நமக்கு தேவைகளை சந்திப்பாரு. நம்மளுடைய சரீர பலகீனம் நம்மை கொடுத்து உங்களோட உச்சன் தலையில இருக்க முடிகள் முதற்கொண்டு எல்லாமே எண்ணப்பட்டிருக்குன்னு வசனம் சொல்லுது. நமக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வாயில சொல் பிறவதற்கு முன்னமே இன்னது என்று தேவன் அறிந்திருக்காருன்னு வேதவசனம் சொல்லுது. அப்ப உனக்கு என்ன தேவைங்கிறது தேவன் அறிந்திருக்காரு. அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய ஜெப குறிப்புகளுக்கு மாத்திரம் எனக்கு சரீரத்தை பலகின ஆண்டவரே, இதை மாத்துங்க ஆண்டவரே, அதை மாத்துங்க ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, அந்த பிரச்சனையை மாத்துங்க, இந்த பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, இதை மட்டுமே நம்மளுடைய பெரிய கோஷ்டம் இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்காரோ அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அந்த காரியத்துக்காக தேவனிடத்துல மன்றாட பிள்ளையாகும். ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யும்படியா தேவன் எங்களை அழைச்சிருக்கீங்க, இந்த ஊழியத்துக்கு உண்டான வழிவாசலை எங்களுக்கு திறந்தருளுங்க ஏசப்பா.
எங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியா ஒருத்தவங்களை காட்டுறீங்க. அந்த சத்தியத்தை சொல்லும்படியான வாசலை எங்களுக்கு திறந்தருளுங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தோட பேசுங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அவங்க இருதயம் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்படி நம்மளுடைய ஜெபங்கள்லாம் ஒவ்வொரு விஷயமா அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்ம செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். ரோமர்கள் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. ஆமென். ஆமென். இதற்கு பவுல் சொல்றதை நான் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. இப்ப புறஜாதி கடவுளை அறியாதவங்களுக்கு கடவுளுடைய பரிசுத்தமான பலியா தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறது எப்படி அப்படிங்கறத கற்றுக் கொடுக்க முடியாது. தேவனுக்கு பிரியமான பலியா நம்ம எப்படி முழுமையா தாழ்த்தணும் அப்படிங்கறத குறித்தும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவிக்க தகுந்த ஞானத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் இது. அப்படி இருந்தும் சகோதரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான். அந்த புறஜாதியில நம்மளை பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுறது அவருடைய ஊழியமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஒவ்வொருத்தையும் பலப்படுத்திக்கிட்டே வர்றாரு கடைசி வரைக்கும். அது எதுக்காக அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பலியா நாம் மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உள்ளான நோக்கமா இருந்துச்சு. அப்ப நம்முடைய நோக்கமும் எதா இருக்கு? இப்ப தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டது என்ன நோக்கம்? நம்மளை எதுக்காக ஆண்டு வரும்போது தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னு அறிந்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்மளை அந்த ஊழியத்தை பயன்படுத்துறதுக்கு, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்கும், அவர்களை சத்தியத்துல பலப்படுத்துறதுக்கும், புறஜாதியாகிய எல்லாரையும் தேவனுக்கு பிரியமான பலியா மாத்துறதுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். ஆமென். இதுக்கு முன்னாடி வசனங்களையும் இன்னும் 2-3 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாத போலையும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறேன். எல்லாருக்கும் எல்லாரையும் போலவே நான் மாறி நான் அவர்களுடைய சூழ்நிலைக்கு போய் அவருடைய இடத்துல இருந்து அவருடைய சத்தியத்தை சொல்றேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு வேறு பலவீனனை போல நான் போறேன். எப்படி ஆகிலும் என்னுடைய நோக்கம் என்ன? எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். இந்த ஒரே வார்த்தையிலே முடிஞ்சிச்சு. நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். நீங்க அவருடைய ஊழிய பாதையை நீங்க நல்லா கவனிச்சு நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அவர் இப்போ ஒரு யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்ய போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய சுவிசேஷ பாணி இருக்கும். பிரஜாதிகள் மத்தியில ஊழியம் செய்யும் பொழுது, உதாரணத்துக்கு நீங்க மாஸ் மேடை ஊழியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த புறஜாதி மக்கள்கிட்ட எப்படி சத்திய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய இடத்துக்கு இறங்கி போய் அவர்களுக்கு அந்த சத்திய சுவிசேஷத்தை சொல்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு கருவியாய் அந்த இடத்துல அவர் பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னா, அவர் ஊழியம் செய்தது நமக்கு நல்லா தெரியும். அவர் கையில பிரயாசத்தோட தான் அவர் ஊழியம் செஞ்சார். அதாவது வேலை செய்து கொண்டே தான் அவர் ஊழியம் செய்கிறார். கூடாரம் பின்னுகிற வேலையை செய்து கொண்டே அவர் ஊழியத்தை செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவரு தேவன் பிரியமான ஊழியத்தை அவர் செய்து முடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கே, அதாவது நான் ஒரு சாதாரண சுவிசேஷத்தில் நானும் ஒரு சின்ன ஒரு பங்கு, என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. தேவனுடைய வருகையை குறிக்கதா இருக்கட்டும், அவருடைய சத்திய வார்த்தையை சொல்றதுக்கு நான் என்னையும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது, ஒரு பங்காளி மாதிரி என்ன எடுத்துக்கோங்க, அது நிமித்தமே இப்படி செய்யறேன் அப்படிங்கிறாரு. அவர் செய்த ஊழியங்கள் நமக்கு நல்லா தெரியும். எத்தனை பட்டணங்க பிரயாணம். நீங்க பைபிள்ல நீங்க ஒரு சில பைபிள்லாம் பின்பக்கம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பவுலின் பிரயாணம்னே ஒரு வழிகள் போட்டு எந்தெந்த பட்டணத்துக்கு போனாரு, எந்தெந்த பட்டணத்துக்கு இப்போ திருப்பி வந்தாரு. நிறைய ஸ்காலர் சொல்ற விஷயம், பல 1000 கிலோமீட்டர் அவருடைய பயணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 விதமான ஒரு பயணங்களை அந்த பைபிள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த மேப்பு மாறி போட்டு இந்த பட்டணத்துல இருந்து இந்த பட்டணம் போய், இந்த பட்டணத்துல இந்த பட்டணம் போய், இப்படி எல்லாம் சுத்தி திரும்பி அவர் எல்லா பட்டணத்துக்கும் போயிட்டு ஊழியம் செய்துட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம்.
அவ்வளோ ஊழியங்களை செஞ்ச பவுல் என்ன சொல்றாரு, நான் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கே அது நிமித்தம் இப்படி செய்கிறேன் அப்படிங்கிறார். சாதாரண ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்துறாரு ஆண்டவர் அப்படிங்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்க, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21-24 வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம் ஆனீர்கள் அப்படின்னு பேதுரு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எதற்காக அவர் இந்த பாடுகள்லாம் பட்டாரு, எதற்காக இந்த ஊழியங்கள்லாம் செஞ்சாரு, இவர் எதற்காக இந்த அற்புதங்கள்லாம் செய்து இந்த பூமியில காட்டினாரு, எல்லாவற்றையும் தம்முடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றும்படியாக, நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, இது எல்லாத்தையும் செஞ்சு காட்டிருக்காரு. நீங்கள் தம்முடைய அடிச்சுவர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அப்ப நம்ம வாயிலையும் வஞ்சனை காணப்படக்கூடாது, நாமளும் பாவம் செய்யக்கூடாது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்போ கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் வருகிற உபத்திரவங்களும் பாடுகளும் திட்டுற எல்லா காரியங்களையும் நாமளும் சகிக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பரிசுத்த வேதானம் சொல்லி கொடுக்குது. அப்போ நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளையாய் இருந்தோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து பின்பற்றணும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். நமக்கு இந்த காரியங்களை செய்தபடியாதான், இப்படியான ஊழியங்களை செய்யும்படியாதான் அவர் என்ன செய்யறார், நம்முடைய பாவங்களுக்கு அவர் சாகிறார். செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது இந்த வேத வசங்கள் யாவும் ஏசப்பா நம்மளுக்கு அடிச்சுவடை கொடுத்துட்டு போயிருக்காரு. பவுல் தம்முடைய ஊழியர்களை பாதையில காட்டிட்டு போயிருக்காரு. யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியர்களை செய்திருக்கிறாரு. ஐசையா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு இடத்துல கருவியா எடுத்து அவர் பயன்படுத்தியிருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நாள்ல கூட நம்ம கேட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்மள ஆராய்ஞ்சு பார்த்தோம். இன்னும் அநேக வேத வசனங்கள் இருக்கு, அநேக தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. யோவான் சானகனா இருக்கட்டும், இன்னும் அநேக மனுஷர்களை பைபிள்ல நம்மளுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா தேவன் அவங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் எடுத்து பயன்படுத்துறத பார்க்கணும். நாமும் நம்ம முழுமையாய் இதோ அடியேன் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் எந்தெந்த விஷயத்துல நான் மாறணும் ஏசப்பா, எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு பிரியமான ஊழியத்தை நான் செய்யணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நம்மையும் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கார். நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம், நாம் முழுமையாய் நம்ம சரண்டர் ஆகும், முழுமையா தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பவுல் கேட்டது போல ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கிற பிள்ளையா நாம இருந்தோம், அவர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நாம ஒரு ஜெபம் செய்து இந்த நாள்ல இந்த கூடையை நாம் பேசுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளில் கூட தகப்பனே எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு வசனங்களையும் எங்களோடு கூட நீங்க பேசியதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியர் செய்தவர்களை நாங்கள் தியானிச்சோம் ஆண்டவரே. பவுலை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தோம், யோனா தீர்க்கதரிசியை பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியங்களை எல்லாவற்றிலும் எப்படி செய்தாருங்களை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் நீர் கருவியாய் எடுத்து இந்த நாளில் எங்களை பயன்படுத்தி இருக்கீங்க. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உண்மையாய் தாழ்த்துறோம் சுவாமி. நீங்க எங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீ கருவியா எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே நீ வருகைக்கு ஆண்டவரே அநேகரை பயன்படுத்தி அநேகரை சத்துரிய ராஜ்யத்துக்குள்ள வழிநடத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ எடுத்து வல்லமையை பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்தமுள்ள நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise Lord, brother. Praise Lord, praise Lord, sister. Praise Lord, brother. Brother, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். பண்ணலாம் பிரதர். சொல்லுங்க பிரதர், என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட்?
பிரதர் பாத்ரூம் போனா ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கு பிரதர். சரிங்க பிரதர். என்னால் முடியல. சரிங்க பிரதர். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க பிரதர்? நான் நெல்லையிலேருந்து பேசுகிறேன் சார். நெல்லைங்களா? பாளையங்கோட்டை ஆயிக்கிறோம். பாளையங்கோட்டை. பேருங்க பிரதர்? அந்தோணி சிலுவைமுத்து. அந்தோணி சிலுவை முத்துங்களா? ஆமாம். ஓகேங்க பிரதர். கண்டிப்பா பிரதர். அங்கேயே ஜெபம் வச்சு பண்ணுவோம் பிரதர். கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா இந்த சுகத்தை கொடுப்பாருங்கிற நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் பிரதர். அதனால தான் ஓகே. உங்களுக்கு கண்டிப்பாங்க பிரதர். கண்டிப்பா. ஆண்டவர் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பிரதர். ஒண்ணும் இல்ல. நம்ம இதுக்கு முன்பாக நம்ம சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் நாம ஏதாவது நம்ம இருதயத்திலேயோ இல்ல மற்ற ஏதாவது காரியங்களோ நம்ம பாவம் செய்திருந்தா, யாரை குறித்ததான கசப்பான ஒரு காரியங்கள் நம்ம இருதயத்துல வச்சிருந்தா, யாரையும் நம்ம மன்னிக்காம இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அது தடையா நிற்கும் பிரதர். இந்த சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தடையா அதுதான் நிற்கும். இப்ப நம்ம ஓகே பிரதர். இருதயத்துல நம்ம யாரை குறித்ததான கோவமோ வெறுப்போ கசப்போ இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்க ஒப்புரவாகணும். ஒப்புரவாகிறது அப்படின்னா நான் போய் தவறவே அவங்க மேல இருந்தா கூட நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருதயத்துல அவங்கள முழுமையா நீங்க மன்னிக்கணும் முதல்ல. அந்த மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட நீங்க ஒப்புரவாயிட்டீங்க அர்த்தம். முடிஞ்சா நீங்க அவங்கள்ட்டயே நேரடியா போய் நான் அவங்கள மன்னிச்சிடறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லலாம். சொல்ல முடியாத சூழ்நிலையில நீங்க இருதயத்துல நீங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு எந்தெந்த விஷயங்கள் பாவங்கள் நம்ம இருதயத்துல உணர்த்துறாரோ ஆண்டவர், அதை எல்லாவற்றையும் நீங்க செய்கிற பிள்ளையா இருந்தீங்க. அறிக்கை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உடனே சுகத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அநேக ஓகே இடத்துல பிரதர். நம்ம இன்னைக்கு கூட அந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் எனக்கு உங்களுக்கு சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படிங்கிற ஒரு குஷ்டரோகி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிற அந்த பிள்ளையா நம்ம இருக்கணும். முழுமையா நம்மளை தாழ்த்துற பிள்ளையா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர். கண்டிப்பா ஆண்டவர் சுகத்தை இப்ப உடனே கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகே பிரதர். விசுவாசிப்போம். அவங்க பேர் என்ன சொன்னீங்க பிரதர்? என் பேர் அந்தோணி சிலுவைமுத்து. அந்தோணி சிலுவை முத்து. ஜெபம் பண்ணுவோம் பிரதர். நம்ம சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் அந்தோணி சிலுவை முத்து சகோதரருக்காக ஒரு விஷயனும் நாங்கள் சபையாக நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த சரீர சுகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமது கரத்துல சகோதரனை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, அவர்கள் சரீரத்துல எந்த காரியத்திற்காக இந்த வியாதியை ஆண்டவரே அனுமதிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியல சுவாமி. ஆனாலும் இந்த நாள்ல கூட சகோதரன் சத்திய வசனங்களை கேட்டிருக்கிறாங்க. நீங்க சுகம் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறாங்க. தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. இந்த நாள்ல கூட உமது கரத்துல சகோதரனை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, சகோதரனை பலவீனப்படுத்தும் எல்லா அசுத்தாவின் சாத்தானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்டளை கொடுக்குறேன், திரும்பி வராது. அப்பா, பாத்ரூம் போற இடத்துல பிரச்சனைன்னு சொல்றாங்க. அந்த சகோதரனுக்கு அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்டளை கொடுக்குறேன், திரும்பி வராது. அப்பா, அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் தகப்பனே, அவர்கள் எவ்வளோ வேதனையோடு இந்த நேரில் கூட விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அந்த விசுவாசத்தை நீங்க காண்றீங்க. இந்த நேரத்துல கூட சகோதரனை முழுமையாய் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா பாவங்களும் எல்லா நோய்களும் சகோதரனை விட்டு இப்பொழுதே வெளியே போன கட்டளை கொடுக்குறேன், திரும்பி வராது. அப்பா, இந்த நேரத்துல கூட சகோதரனை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், பூசுகிறோம். அப்பா, நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு கவர் பண்ணுகிறோம். இந்த நாள்ல அவர்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கினது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்துல அவர்கள் சரீரத்துல முழு சுகத்தை பெற்றுக்கொண்டால் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். விசுவாசத்தோட நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார்னா அந்த பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உடனே சுகத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் பிரதர். ஓகே பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர். என் பேர் ஜெரால்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். எனக்கு கண்ணில் ஒரு கட்டி வந்துருக்குது பிரதர். சடனா தெரியல என்ன மறந்து நான் ஊதின்னு தான் கண்ணில். ஆனா ஒரு சின்ன கட்டி வந்துட்டு இருக்குது. ரொம்ப பயங்கரமா வலி இருக்குது கண்ணில். இன்னும் இடுப்பு வலி ரொம்ப இருக்குது. லெஃப்ட் கால் முதுல இருந்து இடுப்பு
ஃபுல்லு லெஃப்ட் கால் ஃபுல்லு நோ, எலும்பு அந்த சதை ஃபுல்லு நோவுது பிரதர். லெஃப்ட் ஓகே கைக்கு ரொம்ப நோவுது brother. ஓகே ஓகே பிரதர், ஜெபம் பண்ணுவோம் பிரதர். சரி பிரதர். எங்க பெங்களூர்ல ஆமா பிரதர், பெங்களூர் பிரதர். ஓகே ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். சரி பிரதர். எங்கள் அப்பா தந்தையே, எங்கள் பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, நீ நல்லவர், நீ பரிசுத்தர், நீ உன்னதர். கிருபையும் இரக்கமும் துதியும் என்றென்றும் உம்முடைய தகப்பனே. இந்த நாள் கூட தகப்பனே, சகோதரர் ஜெரார்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கண்ணுல அப்பா கட்டி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்பா, சரீரத்துல அநேக இடத்துல பலகீனம் சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் இந்த நாள்ல மாற்றி போட போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பலகீனத்தை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரனை விட்டு வெளியே பண்ண கட்ட கொடுக்குறோம், திருப்பி வராது. அப்பா, அதுக்கு எதையாவது தடையாத காரியங்கள் ஏதாவது இருந்தால் சகோதரனுக்கு உணர்த்தி இந்த காரியங்கள் இருந்து மனம் திரும்பும்படியாகவும் ஆண்டவரே பாவத்தை அறிக்கை செய்யும்படியாகவும் கர்த்தர் சகோதரனுக்கு கொடுக்கிற ஞானத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா தன் பாவங்களை மறைக்காம ஆண்டவரே ஆண்டவரத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவத்தை மன்னித்து அவர் உண்மை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லு தகப்பனே. அந்த எல்லா பாவத்தையும் நீ மன்னித்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாள்ல கூட. அப்பா, சகோதரனுக்கு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பலவீனத்தை கொடுக்கும் எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சகோதரனுக்கு வெளியே பண்ண கடலை கொடுக்குறேன்னு திருப்பி வராது. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அப்பா சகோதரனுக்கு முற்றிலுமான சுகத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, முற்றிலுமா பாவம் மன்னிக்கப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு சகோதரன் மன்னிப்பு கேட்கும்பொழுது கர்த்தர் நீர் அந்த சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உமது கரத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எந்தெந்த விஷயத்துல மனம் திரும்புவது தேவையோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனம் திரும்பவும் கர்த்தர் ஆண்டவரே அவருடைய வசனத்துல பலப்படவும் இன்னும் அநேக காரியங்களை எடுத்து பயன்படுத்தவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறேன். நீர் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பன். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். சரி பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட்.